ஹரி 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 கைஸ் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம சிவாபுரி கோயில் கைஸ் இப்போ வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம சிவாபுரி கோயில் போகிறோம். ஹே கைஸ், திஸ் இஸ் ஜெமினி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிறுவாபுரி கோயிலுக்கு 6 வாரம் தொடர்ந்து போனீங்கன்னா நம்ம வேண்டது நடக்கும்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க. தெரிஞ்சோ தெரியாமலே மனசு நம்பிடுச்சு அது. அதனால் 6 வாரம் கண்டினியூவாக தொடர்ந்து சிறுவாபுரி கோயிலுக்கு கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். சரி, ஓகே, வீடியோ போகலாம். எல்லா மனசுக்கும் ஒரே ஒரு ரோட்டு, அப்போ முன்னாடி நம்ம எல்லாம் ஒரே ஊர். எனக்கு தங்க காவடி தேரு, நான் சுத்த காவடி தரணும். பார்க்க வண்டியை எடுத்தேன், என் ஆப்பனண்ட்டுங்க எல்லாரையும் என்கிட்ட இருந்து தடுத்தேன்.
கைஸ் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாங்க. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாச்சு. இதெல்லாம் ஓகே. நீ ஏன்டா கோயிலுக்கு போகிறேன்னு கேட்கலாம். எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி கஷ்டம் நம்மளுக்கும் போட்டு அடிச்சுட்டு 360 கஷ்டப்படத்துலையும் நம்மளுக்கு போட்டு கஷ்டம் செய்யும். அதனால் வழியில் பார்த்தா ஃபுல்லாக ஃபுல்லாக காணி ஒரு வழியாக கோயிலுக்கு வந்தாச்சு. தெரியுது கோபுரம். கயிறு வாங்கிக்கட்டு எது இதோ சொல்லு. ஓகேக்கா. நான் இதெல்லாம் பண்ணது போகிறது.
வழியாக ஃபஸ்ட்டு வீக்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட் வீக்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருந்த உங்களுக்கு ஒரு பர்சனல் தேங்க்ஸு. சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம போக போறது ஒரு ரொம்ப பவர்ஃபுல், அற்புதம் நிறைய நடந்த ஸ்தலம். சென்னை கிட்ட இருக்கிற ஆனா ரொம்ப பேருக்கு இன்னும் தெரியாத ஒரு டிவைன் எனர்ஜி ஸ்பேஸ். மேரேஜ் டிலேயா, ஜாப் செட்டில் ஆகலையா, கோர்ட் கேஸ் லாங்கா போயிட்டு இருக்கா, மனசுக்குள்ள பயம், கன்ஃபியூஷன், ஓவர் திங்கிங்கா? பக்தர்கள் சொல்வாங்க, ஒரு தடவை சிறுவபுரி முருகன் கிட்ட போய் நல்லா மனசுல வேண்டிக்கோங்க, சேஞ்ச் கண்டிப்பா வரும். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சிறுவபுரி நேம் எப்படி வந்துச்சு, ராமாயணா கனெக்ஷன், 500 வருஷம் முன்னாடி நடந்த ஹிஸ்டரி, பாலசுப்ரமணிய ரூபத்தின் ரகசியம், மேரேஜ் பரிகாரம் சீக்ரெட், ரியல் மிராக்கிள்ஸ், ஸ்பிரிச்சுவல் மீனிங். இது ஜஸ்ட் ஒரு டெம்பிள் ஹிஸ்டரி இல்ல, இது ஒரு லைஃப் ரீசெட் ஸ்டோரி. அந்த ஸ்தலம் சிறுவபுரி முருகன் டெம்பிள். பார்ட் 1. சிறுவபுரி நேம் ஹிஸ்டரி, ஏன்ஷியன்ட் ரூட்ஸ். சிறுவபுரின்னு இப்போ நம்ம கூப்பிடுறோம், ஆனா இந்த இடம் ரொம்ப ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி வச்சிருக்கு. ஸ்தல புராணம் பிரகாரம் இந்த பூமி ராமாயண காலத்துக்கு சேர்ந்ததுன்னு சொல்லப்படுது. வென் லவா அண்ட் குஷா, சன்ஸ் ஆஃப் ராமா, வளர்ந்த காலம்ல தனுர்வித்யா பிராக்டிஸ் பண்ணின இடம் இதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. சிறுவர்கள், ஸ்மால் பாய்ஸ். பொரி, பிளேஸ் ஆர் செட்டில்மெண்ட். சிறுவர்கள் இருந்த பொரி, சிறுவப்பொரி. இது ஒரு மைத் ஆயிருக்கலாம், ஆனா இந்த இடத்தோட வைப்ரேஷன், சைலன்ஸ், வில்லேஜ் அட்மாஸ்பியர், ஏன்ஷியன்ட் எனர்ஜி ஃபீல் கொடுக்கும். ராமாயண கனெக்ஷன் இருக்கும்னு பக்தர்கள் நம்புறாங்க. அந்த நம்பிக்கைதான் ஒரு டெம்பிள்க்கு லைஃப் கொடுக்கும். பார்ட் 2. 500 இயர்ஸ் ஓல்ட் டிவைன் கால். அப்ராக்ஸ் 500 வருஷம் முன்னாடி இந்த ஏரியா ஃபுல் ஃபாரஸ்ட் மாதிரி இருந்துச்சு. வில்லேஜ் ஸ்மாலா இருந்தாலும் ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ் இருந்தாங்க. ஒரு முருகன் பக்தர் இன்டென்ஸ் தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு நாள் கனவு வருது. முருகன் பால ரூபத்துல தெரிஞ்சுக்கிட்டு, என்னை இந்த பூமியில் பிரதிஷ்ட பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் அவர் சர்ச் பண்ணினார். ஒரு ஸ்மால் எலிவேட்டட் மவுண்ட் மாதிரி இருந்த இடத்துல ஒரு முருகன் விக்கிரகம் கண்டுபிடிக்கப்படுது. அந்த விக்கிரகம்தான் இப்போ நம்ம பார்க்கிற பாலசுப்ரமணிய சுவாமி. வில்லேஜ் பீப்புள் சேர்ந்து ஸ்மால் ஷ்ரைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. லேட்டர் கிராஜுவலா டெம்பிள் டெவலப் ஆயிடுச்சு. இது பெரிய கிங் பில்ட் பண்ண கோவில் இல்ல, இது பக்தி பில்ட் பண்ண கோவில். அதான் இந்த டெம்பிள்ல சிம்பிளிசிட்டி இருக்கும், ஆனா எனர்ஜி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். பார்ட் 3. பாலசுப்ரமணிய சுவாமி, வை சைல்ட் ஃபார்ம். இந்த டெம்பிள்ல முருகன் ரொம்ப யுனிக்கா இருக்காரு. ஹீ இஸ் இன் பால ரூபம், யூத்ஃபுல், எனர்ஜெட்டிக், ஸ்டாண்டிங் பாஸ்சர். வேல் கையில இருக்கு, மயில் வாகனம் இருக்கு. முருகன் யூசுவலா 6 ஃபேஸஸோட இருப்பாரு, அருமுக ஃபார்ம். ஆனா இங்க பாலசுப்ரமணிய ஃபார்ம். இதோட ஸ்பிரிச்சுவல் அர்த்தம் என்ன? பால ஃபார்ம் ஈக்குவல்ஸ் ஃப்ரெஷ் ஸ்டார்ட், நியூ சாப்டர், இன்னோசன்ஸ், ஈகோ இல்லாம இருக்கிற ஸ்டேட், ஃபியர்லெஸ் கான்ஃபிடென்ஸ். லைஃப்ல நமக்கு ப்ராப்ளம் வரும்போது நம்ம மனசு சைல்டு மாதிரி ஆகிடும். கன்ஃபியூஷன், பயம். முருகன் பால ஃபார்ம்ல இருந்து சொல்றாரு, உன் லைஃப புதுசா ஆரம்பிக்கலாம். அதான் இந்த டெம்பிள்க்கு வந்து வேண்டிக்கினா மேரேஜ் டிலே சால்வ் ஆகுது, கெரியர் மூவ் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டக் எனர்ஜி பிரேக் ஆகுது. பார்ட் 4. மேரேஜ் பரிகாரம், வை சோ ஃபேமஸ்.
சிறுவபுரி முருகன் டெம்பிள் மோஸ்ட் ஃபேமஸ் ஃபார் ஒன் திங், கல்யாண வரப்பிரசாதி. So many devotees share பண்ணின experiences. 10 years delay marriage fixed, severe dosham alliance match, love marriage opposition approval, engagement cancel ஆன case new proposal quickly. Common belief 6 consecutive Fridays temple visit பண்ணினா, அர்ச்சனை பண்ணினா, lemon மாலை சமர்ப்பினா, தீபம் ஏத்தினா marriage obstacle clear ஆகும். இது சூப்பர்ஸ்டிஷனா இல்ல ஃபெய்தா? சயின்ஸ் சொல்லும், when mind strongly believe பண்ணதோ subconscious power activate ஆகும். devotion discipline create பண்ணும், hope energy create பண்ணும். முருகன் temple atmosphere அந்த positivity reinforce பண்ணும். combination of belief plus surrender plus action miracle create பண்ணும். அதான் இந்த டெம்பிள்க்கு மேரேஜ் ஏஜ்ல இருக்கிற பசங்களும் பொண்ணும் ரொம்ப வருவாங்க. Part 5 Real Life Miracles. பக்தர்கள் ஷேர் பண்ணின few experiences. கோர்ட் கேஸ் 7 years drag ஆயிடுச்சு, sudden favorable judgment. Visa reject 3 times, 4th time approved. Childless couple 12 years, pregnancy blessing. Business loss, gradual recovery. ஒரு அம்மா சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ். நான் 15 இயர்ஸ்க்கு சைல்டு இல்ல. டாக்டர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணோம். ஃபைனலா சிறுவபுரி முருகன் கிட்ட 48 days விரதம் இருந்தோம். நெக்ஸ்ட் இயர் பேபி பார்ன். இது கோயின்சிடன்ஸா இல்ல டிவைன் டைமிங்கா? ஆன்சர் உங்களோட பிலீஃப்ல இருக்கு. ஆனா ஒன் திங் கிளியர், ஃபெய்த் கிவ்ஸ் ஸ்ட்ரெங்க் டு கண்டினியூ, ஸ்ட்ரெங்க் கிவ்ஸ் ரிசல்ட். பார்ட் 6 டெம்பிள் ஸ்ட்ரக்சர் அண்ட் வைப்ரேஷன். டெம்பிள் ஸ்ட்ரக்சர் சிம்பிளா இருக்கும். ராஜகோபுரம் மாடரேட் ஹைட், இன்சைட் சாங்டம் ரொம்ப காம். மார்னிங் டைம்ல தர்சன் பண்ண தீபம் லைட்ல முருகன் ஃபேஸ் பார்த்தா ரொம்ப பீஸ்ஃபுல் ஃபீல் வரும். துவஜஸ்தம்பம் இருக்கு. சைட்ல விநாயகர், சிவா, அம்மன் சந்நிதிஸ் இருக்கு. டியூஸ்டே ஃப்ரைடே கிரவுட் ஜாஸ்தி. கிருத்திகை, ஸ்கந்த சஷ்டி, தைப்பூசம் ஸ்பெஷல். ஸ்கந்த சஷ்டியில so many devotees ஃபாஸ்ட் இருந்து வருவாங்க. சாண்ட் ஆரோஹர முருகா. ஹோல் அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகும். பார்ட் 7 ஸ்பிரிச்சுவல் சிம்பலிசம். முருகன் வேல் என்ன சிம்பலைஸ் பண்ணுது? வேல் ஈக்குவல்ஸ் நாலேஜ், இக்னோரன்ஸை கட் பண்ணும். மயில் ஈக்குவல்ஸ் மைண்ட் கண்ட்ரோல். மைண்ட் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும், மயில் ஸ்ட்ராங்கா நிக்குது, அது மைண்ட் ஸ்டெபிலைஸ் பண்ண சிம்பல். பாலமுருகன் ஈக்குவல்ஸ் இன்னர் சைல்ட் அவேக்கனிங். லைஃப்ல ரொம்ப சீரியஸா இருந்தா ஸ்ட்ரெஸ் வரும். முருகன் சொல்றாரு, லைட்டா வா, பயப்படாத. பார்ட் 8 Why people feel peace here. சிறுவபுரி வில்லேஜ் அட்மாஸ்பியர் காம், லெஸ் சிட்டி நாய்ஸ், லெஸ் பொல்யூஷன், நேச்சுரல் பிரீஸ். டெம்பிள் ஸ்பேஸ்ல என்டர் ஆன உடனே பிரெயின் ஸ்லோ ஆகும், ஹார்ட் ரேட் ரெடியூஸ் ஆகும், பிரீதிங் டீப் ஆகும். அதுவே ஒரு தெரப்பி. டெம்பிள் விசிட்னா விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் மெஷின் இல்ல, இட் இஸ் எனர்ஜி அலைன்மெண்ட் ஸ்பேஸ். பார்ட் 9 How to pray properly here. You visit, first Vinayagar Darshan, main Murugan Sannidhi, sit 5 minutes silent, speak honestly, don't beg, surrender. Instead of Muruga இத கொடு, try Muruga எனக்கு பெஸ்ட் என்னன்னு நீ டிசைட் பண்ணு. That shift change your mindset. Part 10 Message to youth. Today generation, overthinking, comparison, relationship confusion, career anxiety. சிறுவபுரி முருகன் பால ஃபார்ம்ல இருந்து ரிமைண்ட் பண்றாரு. கான்ஃபிடன்ஸ் பிளஸ் ஃபெய்த் ஈக்குவல்ஸ் growth. மேரேஜ் டிலேயா? டோன்ட் பேனிக். ஜாப் லேட் ஆக? டோன்ட் லூஸ் ஹோப். டிவைன் டைமிங் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஹியூமன் டைமிங். பார்ட் 11 லொகேஷன் டீடைல்ஸ். சிறுவபுரி located நியர் பொன்னேரி ரூட், சென்னை கிட்ட அப்ராக்ஸ் 40 kilometers. ஒன் டே ட்ரிப்க்கு பெர்ஃபெக்ட். மார்னிங் 6 to 8 தர்சன் பெஸ்ட். ஃப்ரைடே மார்னிங்ஸ் crowd ஜாஸ்தி. வில்லேஜ்ல ஸ்மால் ஷாப்ஸ், பூஜா ஐட்டம்ஸ் அவைலபிள். பார்ட் 12 பவர்ஃபுல் க்ளோசிங். மிரக்கல்னா சடன் லைட்னிங் இல்ல, மிரக்கல்னா ஸ்லோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். சிறுவபுரி முருகன் டெம்பிள் 500 இயர்ஸா நிக்குது. ஜெனரேஷன்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு, கிங்ஸ் வந்து போயிட்டாங்க, கவர்மெண்ட்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனா முருகன் பால ஃபார்ம்ல இன்னும் நிக்கிறாரு. சேம் ஸ்மைல், சேம் பிளெஸிங். இஃப் யூ பிலீவ் முருகன்ஸ் பிளெஸிங், கமெண்ட் 3 Arohara Siruvapuri Muruga. Share this video to someone waiting for marriage blessing. Subscribe for more spiritual documentaries.
வந்து தொழனியும் அருளையா. உயர்ந்த குன்றில் உருவானவன் உயர்ந்த கார்த்திகேயன், சுப்பிரமணியன், ஆறுமுகன், சிவா மற்றும் பார்வதி அவர்களின் வீர மகன். அத்தியாயம் 1. முருகன் அவதாரம். சூரபத்மன் என்ற அசுரன் கடும் தவம் செய்து வரம் பெற்றான். அவன் முவ்வுலகையும் கைப்பற்றினான். தேவர்கள் சிவபெருமானிடம் ஓடினார்கள். அந்த நேரம் சிவன் தபசில் இருந்தார். சிவபெருமான் கண் திறந்தபோது அவரின் 3வது கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் பறந்தன. அந்த தீப்பொறிகளை அக்னியும் வாயுவும் சேர்ந்து கங்கையில் சேர்த்தனர். அவை 6 குழந்தைகளாக உருவெடுத்தன. கார்த்திகை பெண்கள் அவற்றை வளர்த்தனர். பார்வதி தேவி அவற்றை அணைத்தபோது அவை ஒன்றாக இணைந்தது. 6 முகம், 12 கைகள், அளவற்ற சக்தி. அவ்வாறு பிறந்தார் ஆறுமுகன். அத்தியாயம் 2. தேவர்களின் தளபதி. இளமையிலேயே முருகன் தைரியத்தின் உருவமாக விளங்கினார். பார்வதி தேவி அவருக்கு வேல் கொடுத்தார். அந்த வேல் ஆயுதம் மட்டுமில்லை, அது ஞானம், அது தர்மம், அது அகந்தையை கிழிக்கும் சக்தி. முருகன் சூரபத்மனை எதிர்த்து போர் புரிந்தார். போர் நடந்தது நாட்கள் கணக்கில். இறுதியில் முருகன் சூரபத்மனை 2ஆக வெட்டினார். ஒரு பகுதி மயிலானது, மற்றொரு பகுதி சேவலானது. முருகன் அவனை கொல்லவில்லை. மயிலை தனது வாகனமாகவும் சேவலை தனது கொடியாகவும் ஏற்றார். அதுதான் கருணை. அத்தியாயம் 3. 6 படை வீடு. முருகனின் புகழ் தமிழ்நாட்டின் 6 திருத்தலங்களில் ஒளிர்கிறது. 1. திருச்செந்தூர் முருகன் கோவில். 2. பழனி முருகன் கோவில். 3. சுவாமிமலை முருகன் கோவில். 4. திருப்பரங்குன்றம் முருகன் கோவில். 5. திருத்தினானி முருகன் கோவில். 6. பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில். இவை சேர்ந்து 6 படை வீடு என அழைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு இடமும் ஒரு பாடம், ஒரு சக்தி, ஒரு ஆன்மீக நிலை. அத்தியாயம் 4. பழனி கதையின் அர்த்தம். ஒரு நாள் நாரதர் ஒரு ஞான பழம் கொண்டு வந்தார். சிவன் கூறினார், யார் உலகத்தை சுற்றி வருகிறார்களோ அவருக்கே இந்த பழம். முருகன் மயிலில் ஏறி புறப்பட்டார். ஆனால் கணேசா அமைதியாக சிவபார்வதியை 3 முறை சுற்றினார். நீங்களே என் உலகம் என்றார். அதனால் பழம் கணேசருக்கு கிடைத்தது. முருகன் மனவருத்தத்தில் பழனிமலையில் துறவியாக நின்றார். அப்போது சிவபார்வதி வந்து அழைத்தபோது அவர் சொன்னார், நானே பழம், பழம் நீ, அதுவே பழனி. அந்த பாடம், உண்மையான ஞானம் நம்முள்தான் இருக்கிறது. அத்தியாயம் 5. குருவான முருகன். சுவாமிமலை முருகன் கோவில் இடத்தில் முருகன் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை சிவனுக்கே உபதேசம் செய்தார். மகன் குருவானான். அறிவு வயதைப் பார்க்காது. நிறைவுரை. முருகன் என்பது ஒரு தெய்வம் மட்டுமல்ல, அவர் இளைஞர்களின் தைரியம், அன்பின் உருவம், அகந்தையை அழிக்கும் சக்தி. வேல் வேல் முருகன் என்று அழைக்கும் ஒவ்வொரு இதயத்திலும் அவர் வாழ்கிறார். நீங்கள் குழப்பத்திலிருந்தால், அச்சத்திலிருந்தால், தோல்வியிலிருந்தால் அவரை அழையுங்கள், அவர் வருவார். கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ எல்லாரும் புழலேரி பார்த்துருப்பீங்க. புழலேரி பேக் சைட் பார்த்துருக்கீங்களா? இப்போ நாங்கள் அங்கே தான் போக போகிறோம். கோவிந்தன் வரணும், அவனுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். வீடியோ பாருங்கள், ஃபுல்லாகவே பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பக்கத்தில் ஒரு வேம்பிலி அம்மன் கோவில் ஒன்று இருக்கும், கோவிலெல்லாம் காட்டுறோம். ஆல்மோஸ்ட் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒரு 40 மினிட்ஸாக வெயிட் பண்ண கூட இன்னும் அந்த கோவில் இன்னும் வரவே இல்லை. எப்படா வருவீங்க? டேய், என்னடா அங்கே போய் உட்காந்துக்கிற? ஏன் அங்கே போய் உட்காந்துக்கிற? ஃபோன் பேசுனீங்கன்னு நினச்சேன். ஃபோனா? ஹாய் சொல்கிறா.
சாப்பிட்டியா? சாப்பிட்டானா பாருங்க. எவ்வளோ நேரம்? அரிசை 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 வாடா. அரி அரி பிரகாஷ்லாம் வர்றது இல்லையா இங்கே? கூப்பிட்டு பாரு. எவ்வளோ நேரம் சாப்பிடுவேன்? ரேண்டமாக இங்கேருந்து அப்படியே வந்து அப்படியே போயிட்டு புழலேரி சுற்றி பார்த்துட்டு ஓகேவா? என்னடா சிரிக்கிறீங்கோ? ஐயே இவனுக்கு 2 பேர் இந்த சேனலில் ஒரு வீடியோ பயங்கரமாக பண்ணியிருப்பானுங்க இதே இடத்துல. 2 லட்சம் வியூஸ் போன வீடியோ அது. 2 லட்சம் வியூஸ்? ஆமாம். அப்பா இந்த ஏரியாவுக்கு ஏன்பா வந்தீங்க? அந்த வீடியோ போன்ஸ் ஒரே நாள் 10. பிரகாஷ்லாம் வர்றதில்லை, ஆனால் அங்கே வீடு கட்டினுக்கிறாங்க. அடா இப்போ இவனுக்கே எவ்வளோ நேரம் சும்மா அப்படியே போயிட்டு அப்படியே வரோண்டா, அவ்வளோதான்டா. என்ன சொல்கிற? வீடியோ எடுத்துகிட்டு இருக்குல்லடா. நம்ம கோயில் ரீசார்ஜ் யூஸ் பண்ணுவோம். நம்ம வேம்பு சரி போலாமா? என் சைடு இப்படி போய் ஸ்ட்ரைட்டாக போனால் ஏறி ஊஞ்சிடலாம். ஐயா கோயில் இருக்குது. அப்புறம் நல்லா இருக்குமா அந்த சைடு ஸ்பாட்டு? இந்த ஸ்ட்ரைட்டாக போனோடனே தண்ணி ஆகலாம். இந்த சைட்னா கொஞ்சம் சுற்றலாம். எங்க போனதெல்லாம் வந்துட்டு பேட்டரி இல்லைன்னு வந்துடுறா. சார்ஜர் எத்தனை % 10 தான் இருக்குது. இதில் 10 நிமிஷம் வீடியோ தரமாக பண்ணிடலாம். இவர் இந்த வாட்டி பிரியாணி போடுவார்ல நம்ம வீடு. போன வாட்டி ரம்ஜானுக்கு பிரியாணி போட்டாங்களே இதில் நெல்லிக்காய். இந்த வாட்டி போடுவாங்கல்ல? இப்போ ரம்ஜான் தானே வருது. போட்டால் தான் போடுவாங்க. அதை கேஸில் எல்லாம் காட்டினாங்க. ஏன்? அப்படியே ஆச்சு சாவஸ்தான். யார் அஜி? திருநாள் பயப்படாதீங்க, எங்கள் சித்தமா தான். யாரோ திருட வந்தானா, நிறைய பொருள் காணாம போய் நினைச்சான். அவன் தான் சொன்னான். போட்டுலாம் இருக்குது தானே அங்கே? அதில் போக முடியாது. போட்டு வாங்க சரி தலைமை எல்லாம் இருக்கிறாங்க போல் தான் அந்த பக்கம். மீன் பிடிக்கிறதுக்கு போவாங்கள்ல? கல்ல வந்தீங்களா? போய்க்கிறான். என்னடா அதான் நேற்று மதிப்பாங்க பார்த்துக்கலாம். ஸ்டெப்ஸ் தான் நல்லே பண்ண முடியும். வான்கோழி பற்றியா? வான்கோழி இப்போ என்ன பண்ணலாம்? போட்டு தின்பலாமா? போட்டதுக்குன்னே தண்ணி இல்லையா? கொஞ்சம் போயிட்டு வந்துடலாண்ணா. ஐயா கவுண்டுக்கு வந்து சார் நான் யூஸ்லெஸ்ல வந்துடுவேன். நானும் வந்துடுவேன். நான் சும்மாவா புக்கில் உட்காந்து நான். சரி வா, அந்த நெல்லிக்காய் இருக்கு, நீ பறிக்கலாம்.
வீட்டில் அவனுக்கு அவன் வீட்டுக்கு வீடு வருது தரமாக இருக்கு இது இந்த இடம் வீடியோஸ் வேம்புலி அம்மன் ஆலயம். மேலே மேலே காட்டுங்க மேலே காட்டுங்க தேவல் சட்டம் ஸ்டிக்கரை போடுறது அதுதான் மேலே தேவை அப்படியே இல்லை என்ன பண்ணலாம் எல்லாம் குறைஞ்சிட்டு வேணா காட்டினா எவ்வளோ புராட்டமாக இருக்குது சாக்லேட்டு ரக்கம் ஒயிட்டு ஹோமரு ரம்ஜான் எனக்கு மாலை போட்டுல நீனா முருகருக்கு போகலாமா நீனா எங்கே முருகர் போகலாண்டா. திருச்செந்தூரா? திருத்தணி திருத்தணிக்கு பங்குனி ஒருத்தர் நடந்து போவாங்க அப்போ 3 நாளைக்கு 3 நாள் செமையாக இருக்கும். இங்கே கூட கிளம்பிடல நான் லீவ் தான் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கோசம் நம்மளை கூட்டு போயிடுவாரு ஏய் வீடியோ எடுக்கிறதுக்காக இல்லைடா, தங்குவாய் வந்துடும்ண்ணா போகலாமா 3 நாள் நான்லாம் நடந்து போயிருக்கேனே, 3 வருஷம் போயிருக்கேன். நம்ம வண்டியில் போகலாம் வண்டி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்காய் பறிக்கிறானுங்க கோவிந்தங்க. வெள்ளிக்காய் வேணுமா கைஸ்? ஹலோ கவர் எதுவுமே இல்லையடா, பேக்கேஜ் கீழெலாம் உழுகுறாப்பா. போடணும் வீடியோக்கோசரம் ஒன்றே ஒன்று போட்டு என்னடா அது கருப்பாகுது, அதில் கழுவி தான் சாப்பிடுவோம். கழுவி தான் சாப்பிடணுமா? அப்படியே சாப்பிடக்கூடாதா? செத்து போயிடுவேன் ப்ரோ, விற்றுருவாங்களா? செத்து போயிடுவேன். ப்ரோட்டீன்ஸ் நாய் உருண்டு. உங்களுக்கு ஏன் இன்னைக்கு லீவு? ஆமாம் எல்லாரும் ஒரே ஸ்கூலா என்ன? அப்புறம் ஏன் லீவு ஒரே நேரத்தில்? என்னடா புண்ணு, நாய் கட்ட மாட்டி விட்டு நாய் கட்டிச்சு, ஆள் வந்துட்டாங்க, ஆள் பார்த்துட்டாங்க, செதறிட்டாங்க. வந்து ஏன்டா ஓடுறீங்க? டேய் நில்றா, யாரும் வரலடா, பேசிக்கலாம்டா. ஏய் கழுவு தண்ணிடா. பாக்கெட் ஃபுல்லாக பச்சுன்னு வந்துட்டான்டா அவன். இன்னும் கொஞ்சம் நான் எல்லாம் பாக்கெட் ஃபுல் பண்ணிடலான்னு பார்த்தேன். ஆமாம் நாயை பார்த்து பார்த்து அதனால ஓடி வந்துட்டேன். பறிக்கும் போது தெரியல. நாய் அந்த லேப் தான் மாட்டி விடுச்சு பாரு. அந்த அந்த அக்கா வீட்டிலேருந்து ஒரு அக்கா வந்து எட்டி பார்த்தாங்க, பார்த்துட்டாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்களே. நல்லா சொல்லிட்டு போவோம், பசங்க நல்ல பசங்க. திடீர்னு மட்டும் போயிட்டானுங்க, நெல்லிக்காய் மட்டும் திடீர்னு போயிட்டானுங்க. ஐயோ அந்த கேட்டு கேட்டு பேசிட்டு வராங்க சொல்லாமா. ஓடி வந்து என்னத்த அரிசியே ஓடி வந்துடான்னு சொல்லாமா. வீடு தேடி போகணும். நம்ம நான் விட்டு சந்தையில் பூந்துட்டு இருக்கேன். நானும் அப்படிதான் போகலான்னு தான் பார்த்தேன். நீயாச்சும் கீழே இருந்தேன், என்ன மேலே ஏறிக்கிறேன். நாயை கூப்பிட்டு விட்டா யாரும் காட்டி விடாம இருக்கணும், காட்டி விட்டுது. நம்ம ஒரு மில்க் பிஸ்கட் பேக்கெட் வாங்கி போயிருந்தோம். ஹவுஸ்ல யார் போகுது? தண்ணி தண்ணி எங்கள் வீட்டில் யாரும் இல்லை தான், யாரும் இல்லை தான். அப்போ இன்னைக்கு ஏதாவது பேசுங்கடா. எங்களுக்கும் வாய் பேச வராது. ஐயா
இந்த கண்டென்ட் போனா எந்த content? பேசுவாங்க. அந்தந்த பிரதர் தண்ணீரா அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும். உங்களை பார்த்தா சிறைவாசி மாதிரி இருக்கு. அந்த கண்டென்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வியூஸ் போகும். தண்ணி எத்தனை வரீங்களா அவ்வளோ போய் டேங்கில் கேனில் இருக்கும். கீழே தான் இது இதோ வந்து அதோடா அவ்வளோ தண்ணியாடா. இல்லையா பண்ண கம்மியாகுது. உப்பு மிளகாத்தூள் வேணுமா வேணாமா? என்னெல்லாம் போகலாமா? மேலே மேலே தான் போகலாம். இந்த ரூம் எதுதானா படிக்கலாம்? சும்மா தான் பற்றியா பெரியவன் உட்காரணும்னு பார்த்தா சின்ன பையன் உட்காருவேன். இன்னும் டப்பு புஸ்ட்டு தண்ணியில் போட்டு கழுவுறோமா? அடே அதை குடிக்கிறதுக்கு கேட்டேன்டா நான் தண்ணி. அடா அலசுங்கடா. இருக்கானுங்க தம்பி தம்பி கீழே இறங்கு. பிரகாஷே பிரகாஷே